எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு இதமான நேரம், அழகான இடம். தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதில் நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். அந்த வார்த்தையை நீங்களும் தியானிக்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம்தான் வேதம். இந்த வேதம் நம்முடைய கையில் இருக்கிறதுனால தான் இன்றைக்கும் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறதில் மேன்மை அடைகிறோம். இந்த உலகத்தில் அநேக புஸ்தகங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த புஸ்தகங்களுக்கெல்லாம் மேலான ஒரு புஸ்தகம்தான் வேத புஸ்தகம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு நாள் ஒரு பெரிய புத்தக கண்காட்சி நடந்ததாம். அந்த புத்தக கண்காட்சியில எல்லாரும் உலகத்திலே இருக்கிற பெரிய பெரிய புத்தகங்கள், தாங்கள் எழுதின எல்லா புத்தகங்கள், உலகத்திலே புகழ்பெற்ற எல்லா புத்தகங்களையும் கொண்டு வந்து அடுக்கி கொண்டே இருந்தார்களாம். கடைசியில ஒரு வாலிபன் தன்னுடைய வேத புத்தகத்தை கொண்டு வந்து எல்லா புத்தகங்களுக்கு மேலாக வைத்துவிட்டு சொன்னானாம், இதுதான் உலகத்தில் தலை சிறந்த மேலான புத்தகம், புத்தகத்துக்கெல்லாம் மேலான புத்தகம் இந்த வேத புத்தகம்தான் என்று சொன்னானா. அப்பொழுது அங்க இருந்த ஒரு நாஸ்திகவாதிக்கு கோபம் வந்தது. அந்த புஸ்தகத்தை எடுத்து புஸ்தகத்தின் அடியில புகுத்து விட்டாராம். அப்பொழுது அந்த வாலிபன் சொன்னானா, எல்லா புஸ்தகங்களையும் தாங்கக்கூடிய, உள்ளடக்கக்கூடிய புஸ்தகம் வேத புஸ்தகம்தான், அதுதான் எல்லா புஸ்தகங்களையும் அது தாங்குகிறது என்று சொன்னார். இன்னும் அவனுக்கு கோபம் வந்தது. அந்த அடியில் இருந்த புஸ்தகத்தை எடுத்து புஸ்தகங்களின் நடுவில புகுத்து விட்டானாம். அப்பொழுது அந்த வாலிபன் சொன்னானாம், இந்த வேத புஸ்தகம்தான் எல்லா புஸ்தகங்களுக்கும் மைய புஸ்தகம். இந்த புஸ்தகம்தான் மற்ற புஸ்தகங்களுக்கு எல்லாவற்றுக்கும் மெருகூட்டும் ஒரு மைய புத்தகம் என்று சொன்னான். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் வேதம் அப்படித்தான் இருக்கிறது. உலகத்தில் எத்தனை புஸ்தகங்கள் இருந்தாலும் வேத புஸ்தகமும் உலகத்திலே அதிகமாய் வாசிக்கிற ஒரு புஸ்தகம் வேத புஸ்தகம்தான். உலகத்திலேயே அதிகமாக அச்சிடப்படுகிற புஸ்தகமும் வேத புஸ்தகம்தான். உலகத்திலே பல மொழிகளிலே மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட புஸ்தகமும் வேத புஸ்தகம்தான். இலங்கையிலும் முதலாவது அச்சிலே வெளியிடப்பட்டதும் இந்த வேத புஸ்தகம்தான். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த வேத புஸ்தகம் நம்முடைய கைகளிலே இருக்கிறது. எத்தனை பாக்கியம், எத்தனை கிருபை! உங்களுடைய வேதம் மாத்திரம் என் கையில இல்லாமல் இருந்திருந்தால் என் துக்கத்திலேயே நான் அழிந்திருப்பேன் என்று அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான். உடைய வேதமோ என் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது என்று சொல்கிறார். இந்த இடத்துல சங்கீதம் 19வது சங்கீதத்தை உங்கள் வீடுகளிலே நீங்கள் எடுத்து தியானித்து பாருங்கள். அந்த வேத வசனத்தை குறித்து சங்கீதக்காரனாகிய தாவீது 7வது வசனம் சொல்லுகிறார், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையானது. அவன் சொல்லுகிறான், அந்த வேத வார்த்தையினால அடியேன் போதிக்கப்படுகிறான், அந்த வேத வார்த்தையினால் அடியேன் உணர்த்தப்படுகிறான், அந்த வேத வார்த்தையினால் அடியேன் எச்சரிக்கப்படுகிறான். ஆம், எனக்கு ஒரு நல்ல போதகர் இருக்கிறார் என்றால் அது அந்த வேதம்தான். எனக்கு ஒரு நல்ல ஆலோசகர் இருக்கிறார் என்றால் அது வேதம்தான். இந்த உலகத்திலே எனக்கு அநேக நண்பர்களே இருக்கிறார்கள் என்றால் அது அந்த வேத வசனம்தான். அந்த வேத மாத்திரம் என் கையில இராவிட்டால் என் துக்கத்திலே நானும் அழிந்திருப்பேன் என்று சொல்லுவேன். ஆம், எனக்கு அருமையானவர்களே, வேதம் குறைவற்றது, அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. அந்த வேதம் உங்கள் கையிலும் இருக்கிறதல்லவா? தினமும் வாசியுங்கள், அந்த வேதத்தை நேசியுங்கள், அந்த வேதத்தை பற்றி யோசியுங்கள். அது உங்களையும் உயிர்ப்பிக்கும், உங்களை செம்மையான வழியில நடத்தும், உங்களை இந்த உலகத்தில தலை நிமிந்து நிற்க பண்ணு. ஆகவேதான் கர்த்தருடைய வேதம் என் வாயில் இருக்கட்டும், கர்த்தருடைய வேதம் என் இருதயத்தில் இருக்கட்டும், கர்த்தருடைய வேதம் என் கையில் இருக்கட்டும். அது உங்கள் கையில் இருக்கிறதா? அந்த வேதத்தை நீங்கள் வாசித்து உங்கள் இருதயத்திலே தியானிக்கிறீர்களா? அப்படி தியானிக்கிற வார்த்தையைத்தான் நீங்கள் பேசுகிறீர்களா? இல்லை கண்ட மாதிரி பேசி உலகத்தான் பேசுகிற மாதிரி நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்களா? வேதமே நமக்கு மகன மகிழ்ச்சியாக இருக்கட்டும். பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிற எங்கள் தகப்பனே, எங்களை கொடுத்திருக்கிற அந்த வேதத்துக்காக ஸ்தோத்திரம்.
மகத்துவங்களை எழுதி கொடுத்திருக்கிறேன். உம்மை பற்றி நாங்கள் அறிவது மாத்திரமல்ல, எங்களை பற்றியும் அறிந்து கொள்ள ஆண்டவரே இந்த வேதத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரப்பா. இந்த வேதமே எங்கள் மனமகிழ்ச்சி. இந்த வேதத்தை நாங்கள் நேசிக்கிறோம். இந்த வேதத்தை நாங்கள் வாசிக்கிறோம். இந்த வேதத்தையே நாங்கள் தியானிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளும் இந்த வேதத்தை தியானித்து அதன்படி வாழ உங்களுடைய பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். வேதத்தை நேசியுங்கள், வேதத்தை வாசியுங்கள், வேதத்தை தியானியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.